வணக்கம். தமிழகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மதுஸ்ரீ மகேந்திரன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். டொரண்டோவில் நகர்பணியாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட வாய்ப்பு. கனடாவில் கொள்ளையடிக்கப்பட்ட 400 கிலோ தங்கம் விசாரணை துவங்கியுள்ள இந்தியா. கனடாவில் அகதி நிலை கோரி விண்ணப்பிப்போர் எண்ணிக்கையில் சரிவு. டொரண்டோவில் வீடுகளில் பணியகற்ற அரசு உதவி. டொரண்டோ பொது போக்குவரத்து சேவைக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பு. டொரண்டோவில் அதிகரிக்கப்பட உள்ள வரி. நியூ ரங்கனாஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பென விரிவான செய்திகள். டொரண்டோ நகரின் 27,000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் மார்ச் 8 முதல் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. நிர்வாகம் அவர்களை பணி நீக்க நடவடிக்கைக்கு உட்படுத்தலாம் என குறிப்பிடப்படுகிறது. ஆன்டாரியோ தொழில் அமைச்சுக்கும் தொழிற்சங்கங்களுக்கும் இடையிலான முரண்பாட்டினால் இந்த வேலைநிறுத்தம் முன்னெடுக்கப்பட உள்ளது. சம்பள அதிகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தீர்வு கோரப்பட்டுள்ளது. எனினும் இந்த கோரிக்கைகளுக்கு நிர்வாக தரப்பிலிருந்து இதுவரையில் சாதக பதில்கள் எதுவும் கிடைக்கவில்லை. இதன்படி எதிர்வரும் மார்ச் மாதம் 8ஆம் தேதி பணிப்புறக்கணிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படலாம் என தெரிவிக்கப்படுகிறது. திரைப்பட பாணியில் கனடா விமான நிலையத்தில் 6,600 தங்கக்கட்டிகள் கொள்ளையடிக்கப்பட்ட விடயம் தொடர்பில் இந்தியா விசாரணையை துவங்கியுள்ளது. 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி சுவிட்சர்லாந்தின் சூரிச்சில் உள்ள வங்கி ஒன்றிலிருந்து கனடாவின் டொரண்டோவுக்கு 2 பார்சல்கள் அனுப்பப்பட்டுள்ளன. அவற்றின் மீது பணம் மற்றும் தங்கக்கட்டிகள் என குறிப்பிடப்பட்டிருந்திருக்கிறது. அந்த பார்சல்களில் 6,600 தங்கக்கட்டிகள் இருந்துள்ளன. அவற்றின் எடை சுமார் 400 கிலோகிராம். கனடாவின் டொரண்டோ விமான நிலையத்தில் உள்ள சரக்குகள் சேமிப்பகத்தில் அந்த பார்சல்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. தங்கத்துக்கு உரியவர்கள் அதை வாங்கிச் சென்றதாக விமான நிலைய அதிகாரிகள் எண்ணிக்கொண்டிருக்க பின்னர் தான் தெரிய வந்தது சில திரைப்பட பாணியில் அந்த தங்கத்தை கொள்ளையடித்து சென்று விட்டார்கள் என்பது. கொள்ளையடிக்கப்பட்ட தங்கத்தின் மதிப்பு சுமார் $41 பில்லியன். கொள்ளையடிக்கப்பட்ட தங்கமும் பணமும் என்ன ஆயின என்பது இதுவரை கண்டுபிடிக்கப்படாத நிலையில் அவை இந்தியாவுக்கு கடத்தப்பட்டிருக்கலாம் எனும் ரீதியில் செய்திகள் வெளியாக துவங்கின. இந்நிலையில் இந்திய அமலாக்க இயக்குநரகம் தானாக முன்வந்து இந்த விடயம் தொடர்பில் விசாரணை ஒன்றை துவங்கியுள்ளது. கனடாவில் கொள்ளையடிக்கப்பட்ட தங்கம் இந்தியாவுக்கு கொண்டுவரப்பட்டதா என்பதை அறிவதற்கான விசாரணை மேற்கொள்ளப்பட உள்ளது. வழக்கில் தொடர்புடையவரான பனீசர் காவலில் எடுக்கப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்படுவார் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். கனடாவில் அகதி நிலை கோரி விண்ணப்பிப்போர் எண்ணிக்கை வரலாறு காணாத அளவில் குறைந்துள்ளது. 2023ஆம் ஆண்டில் கனடாவில் அகதி நிலை கோரி விண்ணப்பித்தோர் எண்ணிக்கை 1.8 பில்லியன் ஆகும். அதுவே 2024ஆம் ஆண்டில் கனடாவில் அகதி நிலை கோரி விண்ணப்பித்தோர் எண்ணிக்கை 1.5 மில்லியனாக குறைந்துவிட்டதாக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. 2023ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் கனடாவில் அகதி நிலை கோரி விண்ணப்பித்தோர் எண்ணிக்கை 19,821 ஆகும். அதுவே இந்த ஜனவரியில் கனடாவில் அகதி நிலை கோரி விண்ணப்பித்தோர் எண்ணிக்கை 11,840 ஆக குறைந்துவிட்டது. நாட்டில் புலம்பெயர்தலுக்கு எதிரான கருத்துக்கள் நிலவி வரும் நிலையில் கனடா அரசு வெளிப்படையாகவே புகலிட கோரிக்கையாளர்களுக்கு ஏமாற்றம் அளித்து வருவதுடன் வழங்கும் விசாக்களின் எண்ணிக்கையும் குறைந்து வருகிறது. அதன் விளைவாகவே கனடாவில் அகதி நிலை கோரி விண்ணப்பிப்போர் எண்ணிக்கை இதுவரை இல்லாத அளவில் குறைந்துள்ளதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன. டொரண்டோவின் தொடர்ச்சியான பனிப்புயலால் பாதிக்கப்பட்ட குடியிருப்பாளர்கள் தங்கள் வீட்டு முற்றம், நடைபாதை மற்றும் அடைப்புகளிலிருந்து பனி அகற்றுவதற்கு நகராட்சி சேவையை பெற 311 இலக்கம் மூலமாக கோரிக்கை விடுக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது. பின்வரும் வழிகளில் சேவையை பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நகராட்சி அதிகாரிகள் இந்த முறை 3 பெரிய பனிப்புயல்களுக்கு பிறகு பனியால் மூடப்பட்ட நகரின் முக்கிய இடங்களை துப்புரவாக்க பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். 450க்கும் மேற்பட்ட ட்ரக் பனியை நகரத்தின் 5 முக்கிய சேமிப்பு இடங்களுக்கு கொண்டு செல்வதற்காக பணியமர்த்தப்பட்டுள்ளன. முதன்மையாக மருத்துவமனைகள், முக்கிய வீதிகள், சாலையோர நுழைவாயில்கள், பஸ்கள் நிற்கும் இடங்கள் மற்றும் பள்ளி பகுதிகள் துப்புரவாகும். அதன் பிறகு மட்டுமே குடியிருப்பு பகுதிகள் கவனிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 வாரங்களாக பாரிய பனிப்பொழிவு காரணமாக நகரம் கடும் பாதிப்புகளை எதிர்நோக்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சுமார் 50 சென்டிமீட்டர் வரையில் பனிப்பொழிவு ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
கடந்த வாரம் ஏற்பட்ட கடும் பனிப்பொழிவு காரணமாக டிடிசி போக்குவரத்து சேவையில் ஏற்பட்ட தாமதங்களை சரி செய்வதற்கு சில காலம் தேவைப்படும் என டொரண்டோ மேயர் ஒலிவியா சவ் தெரிவித்துள்ளார். இந்த தாமதங்களுக்காக மேயர் சவ் பொதுமக்களிடம் மன்னிப்பு கோரியுள்ளார். கனடாவின் டொரண்டோ நகரில் வரி அதிகரிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டது. டொரண்டோ நகர முதல்வர் ஒலிவியா சவ் தாக்கல் செய்த வரவு செலவு திட்டம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் வரி அதிகரிப்புக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதன்படி வரி வீதமானது 6.9% அதிகரிக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. முதல்வரினால் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சொத்து வரி இவ்வாறு 6.9% உயர்த்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நகர முதல்வராக பங்கேற்றதன் பின்னர் சவ் சமர்ப்பித்த இரண்டாவது வரவு செலவு திட்டம் இதுவென்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தமிழாரத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தமிழாரம் செய்திகளை யூடியூப் சேனல் வழியாக பார்வையிட முடிவதுடன் www.தமிழாரம்.news என்ற இணையதளம் மூலமாகவும் பார்வையிட முடியும். தொடர்ந்தும் தமிழாரம் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். SS Brothers Trends Grand Opening and Mega Sale. கனடா மண்ணில் தமிழர்களின் மத்தியில் ஆண்களின் நவநாகரிக ஆடைகளின் தெரிவாக 8/2/2025 அன்று இம்மாதம் சனிக்கிழமை மார்னிங் சைட் அவென்யூ யூனிட் 9 கோலாகலமாக திறந்து வைக்கப்பட இருக்கின்றது SS Brothers Trends.